ஹலோ மோட்டோஃபார்ம். நம்மளோட ஒரு ரிவ்யூ டே எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து ஒரு பெட்ரோல் இல்லை டீசல் காரில் ஆஃபீஸுக்கு போகிறது உண்டு. ஆஃபீஸ்லேருந்து நம்ம C5 எடுத்துகிட்டு டீலர்கிட்ட போவோம். அங்கேருந்து நம்ம அந்த ரிவ்யூக்கான கார்ஸை ஒரு டே ஃபுல்லாக நம்ம ஓட்டுவோம். இன்றைக்கி எங்கள் கூட அந்த வேகனார் இருக்குது, நான் இதை எடுக்கலை. அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா, நம்ம ஈவிட்டாரோடைய ரிவ்யூக்காக கேட்கும்போது மாருதி நேற்றைக்கே நம்ம ஆஃபீஸில் இந்த ஈவிட்டாரை கொடுத்தாங்க. மாருதி சைடில் இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கார் ஒரு சிங்கிள் கார் கராஜுக்கு யூஸ் பண்ண முடியாது, பெட்ரோல் டீசல் காருக்கு பதிலாகவே இதை யூஸ் பண்ண முடியும். அப்படின்னா இது ஒரு ப்ராக்டிக்கல் ரிவ்யூவாக நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் டே நம்ம ரொட்டீனில் இது எப்படி இருக்குது, என்ன ரேஞ்ச் கிடைக்குது, ஒரு சிங்கிள் கார் கராஜுக்காக இந்த ஈவிட்டாரை யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் கீ ஃபாப், லாக்கிங் அன்லாக்கிங். டிப்பிக்கல் நம்ம மாருதியில் பார்க்குற அதே கீ ஃபாப் தான். ஈவிக்காக கூட தனியாக அவங்க தரல, மேனுவல் கீக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். புஷ் பட்டன் இந்த பக்கம் இருக்குது. இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம வைப்ரேஷன் பற்றி எதுவும் சொல்ல முடியாது, என்ஜினோட நாய்ஸ் இல்லை கிளாட்டர் சொல்ல முடியாது. அதான் ஈவியோடைய லாஜிக். ஸ்டார்ட் ஆகி நிற்கிறதே நமக்கு தெரியாது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்னால எல்லாரும் சீட் பெல்ட்ஸ் போட்டுருந்தால் மட்டும்தான் ஏர் பேக்ஸ் ஒரு எமர்ஜென்சியில் நம்மளை சேவ் பண்ண முடியும். இப்போ 14 வயசு கிலோவில் பிள்ளைகளை கண்டிப்பாக ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வைக்காதீங்க. ஏர் பேக்குடைய பாயிண்டில் இருப்பாங்க. ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. ஈவிஸ் இன்ஸ்டன்ட் டார்க் கொடுக்காதனால கண்டிப்பாக ஈவிஸோட எஃபெக்ட் ஹைவேஸில் இல்லை ரோட்ஸில் காட்டாதீங்க. நம்ம சேஃப்டி மற்ற ரோடிஸோட சேஃப்டியை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம ரோட்ஸ் சேஃபர் ஆக்க முடியும். நம்ம இதை டிரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரோட்ரி ஸ்டைலில் ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அப்படி இதை ப்ரெஸ் பண்ணி இங்கே மூவ் பண்ணால் டிரைவுக்குள்ளே வந்தாச்சு. என்னுடைய டெய்லி கம்யூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரோ ரோட்ஸில் எல்லாம் நம்ம ஓட்ட வேண்டிய ஒரு பாயிண்ட் வரும். நான் முதல் ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னா, இன்றைக்கி கார்ஸ் வாங்குறதுல, ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வாங்குறதுல ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ரீசன் பார்த்தோம்னா, நம்ம ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் சிட்டியில் ஆகலாம், இல்லை இந்த மாதிரி ரோட்ஸில் எல்லாம் ஓட்டும்போது கண்டிப்பாக நம்ம கியரை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மெயினாக யூனிசெக்ஸ் டிரைவிங்கில் கன்வீனியன்ஸ் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்காக ஆட்டோமேட்டிக் வாங்குறது உண்டு. ஈவிஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ப்ராப்ளம் நம்ம நிறைய சாய்ஸஸ் பார்க்கணும். மேண்டேட்டாகவே ஈவிஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு காரோடைய ஒரு யூசேஜில் நம்ம சொல்லும்போது நேரோ ரோட்ஸில் இது ஓட்டுறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஈவியோடைய இன்ஸ்டன்ட் டார்க் இருக்கு இல்லையா, அந்த டார்க் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃப்ரீயாக நம்ம ஓட்ட முடியும், லைட் ஃபுட்டடாகவே ஓட்ட முடியும். இன்னொன்று, இது ஒரு பான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால அந்த ஸ்டைலுக்காகவே இதை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி இருக்கிறதுனால ஓட்டுறதும் ஈஸி தான். இப்போ எங்ககிட்ட இருக்கிற அந்த வேகனார் பார்த்தீங்கன்னா AMT இனிஷியல் பேட்ச் AMTயில் ஹில் ஹோல்டு கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் கட் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணும். இந்த ப்ராடக்ட்ல ஹில் ஹோல்ட் இருக்குது. இன்னொன்று இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்ல இருந்தாலும் அந்த டிராக்ஷன் ஈவியோட டார்க் இருக்கு. இப்போ நம்ம பாட்காஸ்ட்ல எல்லாம் நிறைய இடத்துல நாங்கள் பேசுறது உண்டு. அதாவது இந்த எங்களுடைய ரோட்ஸை பற்றி. இப்போ நீங்கள் இது நார்த் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு இது நேராக மார்த்தாண்டத்தில் கனெக்ட் ஆகும், ஜங்ஷனில் கனெக்ட் ஆகும். இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டைலான பேச்சஸ் இருக்கும். காங்கிரீட் பேட்ச் இருக்கும், ரம்பிள் ஸ்ட்ரிப் உடஞ்சி போய் அதுக்கு மேலே லைன் போட்டிருப்பாங்க, துண்டு துண்டாக ரோட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரைட் குவாலிட்டின்னு சொல்லக்கூடியதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரோடு. இது ஸ்டேட் ஹைவே தான். இந்த காரோட சஸ்பென்ஷன் இதில் கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. பொதுவாகவே ஈவிஸ்ன்னு சொல்லும்போது இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப ஃப்ளோட் ஆகாது. மெயினாக பான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக பண்ணும்போது. ஏன்னா அந்த சேசிஸில் பேட்டரியை நீட்டாக சாண்ட்விச் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த வெஹிக்கிள் மாதிரியே. அப்போ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலாக இருக்கும்போது சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக டியூன் பண்ண முடியும். அந்த டியூனிங் இந்த காரில் நல்லா தெரியுது. ஃப்ரண்டில் மெக்பர்சன் ஸ்டட் தான், ரியரில் ஒரு மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இண்டிபெண்டன்ட் கிடையாது அந்த மல்டிலிங்க் செட்டப்பில். இது ஒரு பேலன்ஸ்டு ரைட் குவாலிட்டியாக நமக்கு கொடுக்குது. அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம அங்கேருந்து ஆஃபீஸ் வரைக்கும் போகக்கூடிய பாயிண்டில் இந்த விஷயங்கள் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இன்னொன்று, ஓட்டுறதுக்கு இப்போ நம்ம ஈவியோடைய ஒரு பெரிய ஃபேனுன்னு கிடையாது. ஆனால் ஈவிஸ் பான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கும் பட்சத்தில், அதாவது ஒரு ரெகுலர் பெட்ரோல் டீசல் என்ஜினை கன்வெர்ட் பண்ணுறதை விடைக்கும் பான் எலக்ட்ரிக்காக இருக்கும்போது அந்த ஈவியோடைய DNA கொஞ்சம் கூட கனெக்டடாக இருக்குது. அந்த ஃபீல் இதில் இருக்குது. இப்போ ஈவிஸோட சேஃப்டி பற்றி ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ நீங்கள் இது ஒரு கன்ஜஸ்டடான இடம் பாருங்கள். இங்கே பீப்புள் நடக்கிறதுக்கு தனியாக ஃபுட்பாத் எல்லாம் கிடையாது. அப்போ பீப்புள் ரோடோட வெஹிக்கிளோட ஒட்டி தான் போவாங்க. நம்ம ஐஸ் வெஹிக்கிள்ஸில் வரும்போது கண்டிப்பாக டீசல்னா டிராக்டர் மாதிரி ஒரு கிளாட்டர் கேட்கலாம், பெட்ரோல்ஸில் கூட என்ஜின் நாய்ஸ் கேட்கும். ஆனால் ஈவிஸில் கண்டிப்பாக சைலண்டாக இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துல இதில் வெளியில் ஒரு நாய்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு பேர் ஆவாஸ்.
அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம். இந்த வெஹிக்கிள் அது இருக்குது, அதனால் பீப்புள் கொஞ்சம் அலர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டோம். காரோடைய எக்ஸ்டீரியர் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம எப்போவுமே சொல்ல மாதிரி சேசிஸுக்கு வருவோம். இது வந்து ஒரு ஹார்டெக் டீன்னு சொல்லக்கூடிய ஆல் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம். நம்ம நிறைய ரிவ்யூஸில் இதை பேசியிருப்போம், அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சில கார்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் வெஹிக்கிள் அப்படியே வந்து ஈவியாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் பழைய ஐஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈவிக்காகவே டெடிக்கேட்டடாக பண்ண பிளாட்ஃபார்ம். இது அந்த ஹார்டெக்டோட பிளாட்ஃபார்ம் சொல்லுது, ஈவிக்காகவே டெடிகேட் பண்ண பிளாட்ஃபார்ம். மாருதியோட வெஹிக்கிள்ஸ் மேலே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்சர்னான சேஃப்டியை இதில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. 60% அட்வான்ஸ் ஹைஸ்ட்ரன் ஸ்டீல் அண்ட் ஹைஸ்ட்ரன் ஸ்டீலில் வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. பிஎன் கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும். நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 1750 1815 கிலோகிராம் வரைக்கும் இதோடைய கர்வ் போயிட்டு இருக்கும். பேட்டரி இன்க்ளூடடாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த காரோடைய ஒரு ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஏரோ டைனாமிக் சில் அவுட்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈவிஸ்ன்னு சொல்லும்போது எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் இருந்தால் தான் ரேஞ்சை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த டிசைன் வந்து இருக்குது, அதை நம்ம பேசுவோம். கூட இதோடைய பாட்டமை வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வச்சுருப்பாங்க. பேட்டரி இன்க்ளூடடாகவே ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் கன்சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏர் உள்ளே போய் ட்ராக் கிரியேட் பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த கலர் வந்து நெக்ஸா ப்ளூன்னு சொல்லக்கூடிய டாப் ஆஃப் த லைன் ஆல்ஃபா வேரியன்ட். கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸும் வேரியன்ட் பிரேக்கப்பும் நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஒரு கிராப்டட் ஃபியூச்சரிஸ்ன்னு சொல்லக்கூடிய டிசைன் லாங்குவேஜில் இதை பில்டு பண்ணியிருப்பாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குற மாருதி கார்ஸில் இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 3D சில் அவுட்டில் இருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு ஈவின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த க்ளோஸ்ட் கிரில் கான்செப்ட் இருக்கும். இந்த காரோடைய ஒரு ஹைலைட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் டேம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏர் டேம் வந்து நம்ம ஏசி வென்ஸ் வந்து அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மாதிரி இப்போ ஓப்பனில் இருக்குது. வெஹிக்கிள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணோன்னா க்ளோஸ் ஆயிரும். ரீசன் வந்து ஏர் ட்ராகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஒரு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, யூனிக்கான ஸ்டைலில் இருக்கும். ஒரு 3D மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஆர்எல்ஸ் வரும். ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா கீழே இருக்கும், அது ஒரு ஹவுசிங்குள்ளே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. டியூவல் டோனில் ஃப்ரண்ட் பம்பர் வரும். இந்த போர்ஷன் வந்து பிளாஸ்டிக் தான். இந்த ஃப்ரண்ட் வந்து ஒரு கிளாம்ப் டிசைன் டீமில் இருக்கிற பானட், அதில் வந்து கொஞ்சம் ரிசஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஏரோ டைனாமிக்ஸுக்கான டிசைன். இங்கே பார்த்தீங்களா விண்ட் இப்படி வந்து ஃப்ளோ ஆகி இதுக்குள்ளே போகிறது மாதிரி இதில் இருக்குது. இது வந்து ஒரு போலி ஹெட்ரல்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் தீமில் இதோடைய டிசைன்ஸ் இருக்கும். ஷார்ப் எட்ஜஸ் இருக்காது, ஆனால் எட்ஜஸ் மாதிரியே இருக்கும். அதில் வந்து ஒரு ஃபைன் டீட்டெயிலிங்கோட இருக்கும். இதில் வந்து சார்ஜிங்கான பாயிண்ட் இருக்குது. வீல் வெல் பார்த்தீங்களா ஒரு ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச்சில் இருக்கும். இந்த போர்ஷன்லையும் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. 18 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஏரோஃபின்ஸோட அதை கொடுத்துருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஈவின் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சைட் சில் அவுட் பார்க்கும்போது நமக்கு இது வந்து ஒரு பெரிய கார் மாதிரி இமேஜில் தெரியாது. ஆனால் நம்ம வந்து கவனிக்கும் போது தான் இதோடைய ஒரு டிசைன் நமக்கு தெரியும். இது ஹைட் வந்து கம்மி. இந்த ஹைட் கம்மியானதுனால தான் நமக்கு இந்த காரோடைய சைஸ் பெருசாக வெளியே தெரியாது. 4275 மில்லிமீட்டர் லெங்த் இருக்கும். வீல் பேஸ் பார்த்தோன்னா 2700 மில்லிமீட்டர் இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரூப் ஸ்டைலில் வரும். இந்த இடத்துல ஒரு ஹாஞ்ச் மாதிரி அப்படியே டிசைன் ஆகி போகுது பாருங்கள். இதுவும் ஏரோடைனமிக்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தான். செகண்ட் டோருக்கான ஹேண்டில் இந்த போர்ஷனில் இருக்குது. டிஎல்ஓ வந்து இந்த டோரில் கொஞ்சம் சின்னது தான். உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்படி நம்ம ரியரில் வரும்போது அந்த 3D மேட்ரிக்ஸ்லேயே டெயில் லேம்ப் கன்சோல் இருக்கும். கனெக்டட் டெயில் லேம்போடைய கான்செப்ட் இருக்குது. ப்ளஸ் ஈவிட்டாரா பேட்ஜிங். இதுவும் ஒரு ஏரோடைனமிக்ஸுக்காக இதில் ஒரு நோல்டர் எஃபெக்ட், ஒரு வைசர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பாய்லர் இருக்குது. கூட இதில் வந்து டியூவல் டோன்லேயே அந்த பம்பர் பாயிண்ட்டும் இருக்குது. எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து நாங்கள் என்னென்னா பார்க்க பிடிக்கிறதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ரியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வைடான ஒரு ட்ராக் இருக்குது. என் டு என் நீங்கள் பார்க்கும்போது ட்ராக் வைடாக இருக்கிறதுனால நமக்கு ரோடில் நல்ல கிரிப் இருக்கும். கூட நீங்கள் இதில் பாருங்கள், ஒரு பேனரோமிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி ஓப்பனபிள் கிடையாது, ஃபிக்ஸட் கிளாஸ் ரூஃப்னு சொல்லுவாங்க. நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து ரூஃப் ரெயில்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வரல. நம்ம மேபி வந்து பாக்ஸ் வைக்கிறோம், இல்லை வந்து ஏதாவது ரூஃப் ரெயில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆங்கரேஜஸுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 180 185 மில்லிமீட்டர் ரியல் வேர்ல்டில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. பேட்டரி நீட்டாக கன்சீல் பண்ணியிருக்காங்க. வெளியே இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. மாருதி வந்து சேஃப்டியை வந்து சீரியஸாக எடுத்ததில் விக்டாரிஸுக்கு அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கினது மாதிரியே ஆடாஸ் இதில் இன்க்ளூடடாக இருக்குது. அப்படின்னா செகண்ட் கார் மாருதி ஸ்டேபிளில் வந்து ஆடாஸ் பார்க்குறதுல நமக்கு கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரெடார் வரும், பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கும். 360 டிகிரி கேமராவை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். தனியாக கேமரா மட்டும் இல்லை, ரெடாரோட ஒர்க் ஆகும். நீங்கள் ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா கார்ஸில் வந்து நம்மளோட இந்தியன் டிராஃபிக் கண்டிஷன்ஸில் ஒரு சிக்கல். நம்ம எனேபிள்டாக இருக்கும்போது சடனாக பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வந்து தெரியாது. அதுக்காக நம்ம ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருக்கோம்.
இங்கே பார்த்தீங்களா ADAS ஆட்டோ பிரேக் ஆக்டிவ் கீப் டிஸ்டன்ஸ்னு இருக்குது. இதில் ஒரு 3 ஷேப்பில் நம்ம பண்ணியிருப்போம். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள். நீங்கள் ஒரு ADAS எனேபிள்டு வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்டிக்கர் வந்து பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளை வந்து அலர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது வாங்கணும்னா நம்மளுடைய motowagon.co.in வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் வாங்க. நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். நியூ ஜென்ரேஷன் கார்ஸில் பார்க்குறது மாதிரியே ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட இருக்கிற டிஜிட்டல் காக்பிட்னு நம்ம சொல்ல முடியும். மாருதியும் அந்த ஒரு லீகுக்குள்ளே வந்துட்டாங்க. மெட்டீரியல்ஸ் வந்து முன்னாடி இருக்கக்கூடிய மாருதி கார்ஸ்லேருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் இந்த போர்ஷன் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஆனால் இந்த ஒரு டார்க் ப்ரௌனில் இருக்கிற இந்த மெட்டீரியல் பாருங்களேன், ஒரு டைமண்டோட ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியலில் இருக்குது. அது அப்படி அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரன் ஆகுது. டோர் பேட்லையும் கனெக்ட் ஆகுது. அந்த டோர் பேடில் பாருங்களேன், அந்த டோர் ஹேண்டில் சுற்றி நீட்டாக வந்து ஒரு பிரஷ்ட் அலுமினியமை ஒரு கிளாஸ் ஃபினிஷில் நீட்டாக அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூட அந்த டோர் பேடோட டிசைனில் ஒரு டைமண்ட் பேச்சஸ், நம்ம எல்போ வரக்கூடிய சப்போர்ட்டில் வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல், பியானோ பிளாக் எல்லாமே வருது. கூட இதில் வந்து ஆம்பியன் லைட்டிங்கும் உள்ளே இருக்கும். நீங்கள் இந்த எண்ட் டு எண்ட் ஸ்க்ரீன்ஸ் வருது. 3 ஸ்க்ரீன்ஸ் இல்லை 2 ஸ்க்ரீன்ஸில் எண்ட் டு எண்டில் இருக்குது. ஒரு பெஸ்போக் ஸ்டியரிங் வீல்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கொயரிக்கல் ஸ்டியரிங் வீல், ஃப்ளாட் பாட்டம் கீழே மேலேயும் இருக்குது. நம்ம ரெகுலராக மாருதி கார்ஸில் பார்க்குறதுல நல்ல ஸ்டிச்சிங் இருக்குது, நல்ல மெட்டீரியல் சாய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் அதே சுசுக்கியோட மாருதியோட அதே ஸ்டாக்ஸ் தான். ஈவன் நீங்கள் பாருங்கள், இந்த டோரோடைய லாக் மெக்கானிசம் கூட ஸ்விஃப்டில் எல்லாம் நம்ம பார்க்குற அதே ஸ்டைல். அதாவது ஒரே பார்ட்டை வந்து மல்டிபிள் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுற ஸ்டைல் இருக்குது. இந்த ஏசியோட வென்ஸ் பாருங்களேன், ஒரு வெர்டிக்கலி இருக்குது. அதே சுற்றியும் வந்து ஒரு கன் மெட்டல் கலரை வந்து நம்ம சொல்ல முடியும். இதில் பெருசாக வந்து நம்மளுடைய வார்னிங் ட்ரையாங்கிள். இதில் யூஸ்வலாக நம்ம இந்த இக்னிஸில் எல்லாம் பார்க்குறது மாதிரியே டாகல் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ரோட்டரி நாப் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், இன்றைக்குள்ள ஈவிஸை பொறுத்தவரை நமக்கு வந்து அந்த ஷிஃப்ட் பை வயரில் ட்ரைவ் பை வயர் கான்செப்ட் தானே. அந்த கான்செப்ட்டுக்கு வந்து ஒயரிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு இந்த பீஸை வந்து ஒரு பிரிட்ஜ் டைப்பில் வச்சுருப்பாங்க. 2 மாடியாகவே இருக்குது பாருங்கள். கீழே நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதில் சார்ஜிங்கான பாயிண்ட் இருக்குது. நம்ம டேப் எல்லாம் கூட இங்கே வச்சு சார்ஜ் பண்ண முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக்கில் ஒரு கன்சோல் இருக்குது. இந்த ரோட்டரி டிரைவ் செலக்டர் நல்ல ப்ரீமியமாக ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டைலில் இருக்குது. ட்ரைவ் மோட் செலக்டர் இருக்குது, ஸ்னோக்கான ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் எல்லாம் இதில் இருக்குது. இந்த போர்ஷனில் வந்து மொபைலுக்கான ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது, ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனால் இதில் ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது மூவபிள் கிடையாது, ஃபிக்ஸட் தான். ஆனால் நம்ம இருக்கிற இந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். அப்புறம் மெயின் ஹைலைட் வந்து சீட்ஸ் பாருங்களேன். சீட்ஸ் வந்து 3 கலர்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த ப்ரௌன் அந்த போர்ஷனில் இருக்குது. இது பிளாக்கில் பர்ஃபரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஹீட் ரிஜெக்ஷனுக்கு நல்லா இருக்குது. ஃபேப்ரிக்கோட சாய்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஹீட்டுக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வென்டிலேட்டட் சீட் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. சீட் வந்து தை சப்போர்ட் ஓகே தான். நம்மளுடைய என்னுடைய ஃபிட்டிக்கு வந்து சைட் போல்ஸ்ட்ரிங்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. கொஞ்சம் நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது. கொஞ்சம் கூட ஃப்ளாட்டாக இருந்திருந்தால் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். ஓவரால் நல்ல ஃபீலிங். அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர் இருக்குது, பானட் விசிபிளாக இருக்குது. நீங்கள் இதில் பாருங்கள், பிளாக் இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் கிளாஸ், மூவ் ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த பேடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நல்ல ஹீட் வந்து உள்ளே வருது. அது இந்தியன் கிளைமேட் கண்டிஷனுக்கான ஒரு பாயிண்ட். இதில் வந்து காக்பிட் ஸ்டைலில் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இதில் எல்லா பட்டன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல எஸ்ஓஸுக்கான சுவிட்சை வந்து நம்ம இப்போ சப்போஸ் குழந்தைகள் இருக்காங்க, அவங்க பட்டனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இதை ஓப்பன் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இது வந்து அந்த எமர்ஜென்சி கால் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு 10.1 இன்ச்சில் இருக்கும். ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேயில் இருக்கும். இது வந்து இந்த போர்ஷனில் எப்படி கனெக்டடாக இருக்குது. நிறைய பேர் நம்ம வந்து இந்த காரை முதல்ல பார்க்கும்போது இந்த டிசைன் வந்து நமக்கு கொஞ்சம் போலரைசிங்காக இருக்குது. இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது, இது கொஞ்சம் கீழே இருக்குது. அதை பாருங்க, இந்த பொசிஷனுக்கும் இந்த பொசிஷனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து இந்த கார் நம்மக்கிட்ட ஒரு டிரைவுக்காக வரும்போது தான் இந்த கான்செப்ட் நமக்கு தெரியுது. இது தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு டிரைவரோட பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இதே ஹைட்டுக்கு இதை வச்சாங்கன்னா இந்த ஸ்டியரிங் வீல் என்ன பண்ணிடும், இதை மறைச்சிடும். அப்போ இந்த ஸ்டியரிங்கோட இந்த போர்ஷனுக்குள்ளே இது வருது, இந்த போர்ஷனுக்கு வெளியே இது வருது. தாட்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிட்டியோட ஒரு 8 ப்ரீமியம் ஸ்பீக்கர், சப்வூஃபர், ஆம்பிளிஃபயரோட இருக்குது. ஆடியோ குவாலிட்டி ஓகே தான். ஏசியோட டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம இதில் பார்க்க முடியும். இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். நம்ம வென்டிலேட்டட் சீட்டோடது எல்லாமே இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் இதுலேயும் ஏசி கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்களேன், நம்ம யூஸ்வலாக ஈவிஸ்ன்னு சொல்லும்போது ஈவிஸோட எல்லா விஷயம் இதில் நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து நல்ல குவாலிட்டியில் நமக்கு தெரியும். இந்த யூஐயும் குவாலிட்டியாக இருக்குது. ட்ராக்ஷன் பேட்டரியோட டெம்பரேச்சர் நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சரோடைய பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே இதில் நமக்கு தெரிகிறது நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இதில் வந்து அந்த ஏர் கண்டிஷனோட ஃபில்டரோடைய அந்த ஏர் குவாலிட்டியும் இதில் நம்ம காட்டும். டே டைம் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஒரு
அப்ரைட் ஸ்டாண்ட்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எங்கேயுமே ஹைட் பண்ணலை. 10.25 இன்ச்சில் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஜிட்டலாக தான் இருக்குது. டிரைவருக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக நிறைய ஈவிஸில் பார்த்தோன்னா இந்த சார்ஜ் அண்ட் பவர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இது அந்த ரைட் சைட் ஸ்டைலில் இருக்குது. நம்ம ஹைவேஸில் இது எப்படி நமக்கு ஃபீல் ஆகுன்னு சொல்லக்கூடிய ரியல் வேர்ல்ட்லையும் சொல்லுவோம். லெஜிபிளாக தான். செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர் வந்து நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. ஃப்ளோரோட ஹைட்டும் ஓகே தான். ஆனால் நம்ம வந்து இந்த ரூஃபும் காரோட ஹைட்டும் கம்மினால கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி உள்ளே வரலாம். நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரோடைய இன்டீரியரில் உட்காந்து பேசியிருந்தோம். பேட்ரி இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் நீசப் பொசிஷனில் தான் இருக்குது. டை சப்போர்ட்டும் கொஞ்சம் கம்மி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளாட்டான ஃப்ளோர், அது இதோட ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஃப்ளோரில் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆனாலும் எதுவுமே இல்லை. இந்த ஏசி வென்னு கொஞ்சம் அங்கே ப்ரொட்ரூட் ஆகிருக்கு. ஆனால் இந்த சீட் கொஞ்சம் கூட ஹைட்டாக இருந்திருந்தா பெட்டராக இருந்திருக்கு. ஆனால் ஹெட் ரூம் டைட். இப்போ ஆன்சன் மாதிரி உள்ள பர்சனுக்கு ஹெட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விண்டோ லைன் வெளியே நம்ம நினைச்ச அளவுக்கு கிளஸ்ட்ரோஃபோபிக்காக இல்லை. இந்த போர்ஷன் கொஞ்சம் இந்த இடத்துல தான் இருக்குது. வெளியே நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய காது லெவலுக்கு இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆல் பிளாக் இன்டீரியர்னால நமக்கு அந்த ரூமினஸ் பெருசாக தெரியாது. ஆனால் சீட் வந்து நல்ல மெட்டீரியல். இது 60-40 ஸ்பிளிட் இருக்கிறது. இந்த ஹெட் ரெஸ்ட்டும் தனியாக இருக்கிறது ஒரு பாயிண்ட். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் வந்து தனியாக இருக்காது. இந்த இதை வந்து நம்ம ஒரு ஆம்ரெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். சில ஜெர்மன் கார்ஸில் வந்து நம்ம பூட் ஆக்சஸுக்காக அதை ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆம்ரெஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இது ஆம்ரெஸ்ட்டை ஃப்ளிப் பண்ணால் இங்கே பாட்டில் ஹோல்டரோட இருக்குது. 2 பேர் உட்காரும்போது இந்த பாயிண்ட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும். ஐசோஃபிக்ஸுக்கான ஒரு பாயிண்ட்ஸும் இருக்குது. இப்போ ரியரில் வந்து ஏசி வென்ஸ் கீழே இருக்குது. கரெக்டான ஹைட்டில் இருக்குது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. 10 ஸ்டெப்பில் ரெக்லைனிங் ஸ்லைடிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஸ்லைட் பண்ண முடியும். ரெக்லைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரெக்லைன் பண்ண முடியும். இதுதான் சீட்டிங்கோட பொசிஷன். எக்ரெஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஹெட்டை மைண்ட் பண்ணி, ஏன்னா பாருங்கள் இந்த ஹைட்டுக்கு ஹெட்டை மைண்ட் பண்ணி வரலாம். பூட் பார்க்கலாம். எலக்ட்ரிக் வந்து பூட் ஆப்ஷன் இல்லை. இது ஒரு 310 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. சப்வூஃபர்லாம் இந்த பாயிண்டில் இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பேர் வீல் வந்து அதுக்குள்ளே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்லாண்ட் ஆங்கிளில் தான் இருக்குது. 225 55 R18 இருக்குது. அது அதே அலாய் தான். அந்த பேட்டரியோட பாயிண்ட் அங்கே வர்றதுனால தான் அந்த ஸ்லாண்ட் போர்ஷன் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டைரோஃபார்ம் வச்சு இந்த சார்ஜர், வார்னிங் ட்ரையாங்கிள் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து மார்த்தாண்டம் டு நாகர்கோவில் ஸ்ட்ரெச்சில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிறைய பாட்காஸ்ட்டில் நிறைய இடத்துல இந்த ரோடோடைய கண்டிஷனை பற்றி சொல்லியிருக்கோம். இருக்கிறதுலே ஒரு பேட்சியான ரோட். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பிளான் பண்ணி தான் ஓட்டணும். நீங்கள் குவிக்கான ஓவர்டேக்கிங்கெல்லாம் வந்து இந்த டார்க் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா பெப்பியாக தானே ஈவி ஓட்ட முடியும். அதில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஜிஃபோர்ஸ் வந்து சில இன்ஸ்டன்ஸில் நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம பழகணும், இல்லை யூஸ்ட் ஆகணும். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சி பிரேக்ஸ் இதில் இருக்குது. பிரேக்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ்ட் ஆகணும். ஈவிஸில் வந்து ஜிஃபோர்ஸை வந்து கம்மியாக காட்டுறதுக்காக ஸ்பாஞ்சினஸ் வச்சுருக்காங்க. அந்த ரீஜென்ரேஷனில் வந்து ஹெட் நாட் வராமல் இருக்கிறதுக்கு. அது ஒவ்வொருத்தங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு அது ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும். சிலவங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் பார்த்துக்கோங்க. இப்போ கம்ஃபர்ட் பொறுத்தவரையில் 2 டைப்பான கார் யூசர்ஸ் இருப்பாங்க. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் இல்லை ஸ்டிஃபரான ரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து பிடிக்காது. ஏன்னா அவங்க ப்ளஷ்ஷான ரைடுக்கு பழக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ரைடை வந்து பிடிக்காது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்தால் தான் ஹேண்ட்லிங்கை சப்போர்ட் பண்ணும். வெஹிக்கிள் வந்து இந்த கொஞ்சம் கூட பிளான்டாக நமக்கு ஃபீல் ஆகும். இது 2க்கு இன்டர்மீடியேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ரொம்ப ப்ளஷ்ன்னு நம்ம சொல்ல முடியாது, ஸ்டிஃப்னு சொல்ல முடியாது. அதுக்கும் இன்டர்மீடியேட்டில் இருக்கிற ஒரு பாயிண்டில் இருக்குது. அது என்னென்னா நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் யூஸ்ட் ஆகிறதுக்கு. முதல்ல நமக்கு வந்து பயங்கர அப்சார்பண்டாக இது ஃபீல் ஆகும். பேட்சி ரோட்ஸோடைய எல்லா அண்டுலேஷன்ஸும் குவிக்காக அது எடுக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணும்போது இது 2க்கு இன்டர்மீடியேட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிஃபாகவும் இல்லை சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு இன்டர்மீடியேட் பாயிண்டில் சில மிட் சைஸ் எஸ்யூவிஸ் வந்து ஹேண்ட்லிங்காக வேண்டி ப்ளஷ் ரைடுக்கு பதிலாக ஒரு ஸ்டிஃப்னஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு ஃபீல் வந்து இதில் இருக்குது. மற்றபடி வண்டி ஓட்டுறதுலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம ரெகுலர் நார்மல் டிரைவ் மோடே நமக்கு போதும். நாங்கள் கொஞ்சம் காலையிலேருந்தே ஓட்டிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 87 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஒரு கிலோவாட் ஹவருக்கு 5.4 வந்து எங்கள் ஊர் ஸ்டைலுக்குள்ளே காட்டுது. நாங்கள் டவுனுக்குள்ளே ஓட்டினோம். அந்த சைடு இந்த ரோடு வேலை நடக்கக்கூடிய ஹைவே போர்ஷனுக்குள்ளே கொண்டு போனோம். ஸ்டேட் ஹைவேஸுக்குள்ளே ஓட்டினோம்.
ஸ்டியரிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ADAS எனேபிள்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது. அந்த மோட்டருடைய டார்க் வந்து நமக்கு தெரியுது. பிரேக்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ்ட் ஆகணும். இந்த ரிவ்யூவில் நாங்கள் வந்து இந்த ஹைவே டிரைவ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலை. ஏன்னா ஒன் கார் கராஜ்னு சொல்லி ஒரு கான்செப்டில் தானே இந்த காரை நாங்கள் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபோக்கஸான கண்டென்ட்டுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது முழுக்க கன்சல்டிங் கால்ஸில் கேட்கப்பட்ட கேள்வி இல்லை அவங்க கேட்கப்பட்ட ரிக்வயர்மெண்ட்னால தான். டியூகோஸ் ஆஃப் டைமில் நம்ம டீலர்கிட்ட இல்லை வந்து மாருதி கிட்ட ஒரு வெஹிக்கிள் கேட்டு வந்து ஹைவேஸுக்கு ஒரு லாங் டிரைவ்ஸ் எடுக்கலாம். கிளாவி சிவி எல்லாம் நம்ம டிரைவ் பண்ண மாதிரி ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன் நாங்கள் வந்து இந்த ஸ்டைலுக்குள்ளே வந்தோம்னா நிறைய பேர் வந்து ஈவிஸுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு ஐடியாவில் இருக்காங்க. மாருதியோ இல்லை டொயோட்டாவோ வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கலாம்னு நினைக்கிற நிறைய மக்களுக்கு அவங்க அக்கேஷ்னலி தான் ஹைவேஸ் போவாங்க. ஆனால் டெய்லி வந்து இன்றைக்கி நாங்கள் ஓட்டின இந்த ஸ்டைல் ஆஃப் ரோட்டில் தான் ஓட்ட போகிறாங்க. அவங்களுடைய 90% இல்லை ஒரு 70% யூசேஜ் வந்து சிட்டி அண்ட் ஸ்டேட் ஹைவே ஃபோக்கஸ்டாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு 5 தடவையோ அந்த மாதிரி ஹைவேஸ் போவாங்க. அப்போ அவங்களுடைய ஃபோக்கஸில் நம்ம பார்க்கும்போது இந்த கார் அவங்களுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனி பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ்ஸில் தான் அவங்க டெசிஷன் எடுக்கணும். இப்போ இந்த ஒரு காருன்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் வாங்கும்போது நம்ம ஈவிஸ் மேலே நமக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு கன்சர்ன் வந்து ரிலையபிலிட்டி, பிராண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு கன்சர்ன் இருக்கும். நம்ம இனிஷியலி நிறைய காசு கொடுக்குறோம், ஈவிஸை எப்படி நம்ம அவ்வளோ அப்ஃப்ரண்ட்டாக காசு கொடுக்குறதுன்னு யோசிக்கிறவங்களுக்காக பேஸ் ஸ்கீம் இருக்குது. இவங்களும் அந்த பேஸ் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பேஸ் மாடல் பார்த்தோன்னா 10.99 lakhஸில் வந்து இந்த ப்ராடக்டோட பேஸ் மாடல் ஸ்டார்ட் ஆகுது. 3.99 rupees பெர் கிலோமீட்டர். அப்படின்னா 4 ரூபா பெர் கிலோமீட்டருக்கு நம்ம பேஸ் ஸ்கீம் எடுக்க முடியும். பேஸ்ன்னு சொல்லக்கூடியது பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரிக்கான அந்த எமௌண்ட்டை இஎம்ஐ மாதிரி மந்த்லி நம்ம கட்டுறது. ஆனால் அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு உண்டு. அது நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபினான்சியரை பொறுத்தது. நீங்கள் டீலர்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டீலர் வந்து உங்களுக்கு கன்வீனியன்டான அந்த ஃபினான்சியர் கூட நீங்கள் லிங்க் பண்ணி இதை எடுக்க முடியும். அப்படி மாருதி வந்து அந்த பேஸையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்தியா கோஸ் எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேக்லைனில் அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் சார்ஜர் இருக்கிறது மாதிரி சார்ஜிங் நெட்வொர்க்கை டெமோக்ரடைஸ் பண்ணுற வேலையை பண்ணியிருக்காங்க. எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்லையும் இருக்குது. இப்போ மற்ற காம்படிட்டர்ஸும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக கடைசி போர்ஷனில் பேசலாம். இப்போ முதல்ல நம்ம ரீஜென்ரேஷனோட ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம். ரீஜென்ரேஷன் பொறுத்தவரையில் இது புதுசாக தெரிகிறவங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஆக்சலரேஷன் பண்ணும்போது மோட்டார் வந்து கிளாக் வைஸில் சுற்றுதுன்னா நம்ம டீசலரேஷன் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி அதிலிருந்து வரக்கூடிய கைனட்டிக் எனர்ஜியை எடுத்து தான் பேட்டரியை சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சிட்டியில் ஓட்டும் போது எவ்வளோ தூரம் வந்து ஃப்ரண்டில் போகிற வெஹிக்கிளில் பார்த்து நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்து வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணுறோமோ இங்கே சார்ஜுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஆக்டிவேட் ஆகி ரீஜென்ரேட் பண்ணும். சிட்டிக்குள்ளே நமக்கு வந்து கொஞ்சம் ரீஜென்ரேஷனுக்கு ஸ்கோப் இருக்குது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஆல்மோஸ்ட் 10% வரைக்கும் நம்ம ரீஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லுது. நீங்கள் ஹில்ஸில் இருந்து கீழே வரும்போது ரீஜென்ரேஷன் ரேப்பிடாக நடக்கும். சார்ஜ் இன்க்ரீஸ் தான் ஆகும், கீழே ரேஞ்ச் வந்து குறையாது. இப்போ ஃப்ரண்டில் அக்வஸ்டிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. யூவி கட்லும் சேர்த்து வரும். இங்கே வந்து க்ரீன் கிளாஸ் இருக்கும், அதுவும் யூவி கட் பண்ணும். டாப் ஆஃப் த லைன் 2 வேரியன்ட்ஸ்லையும் க்ரீன் கிளாஸோடைய யூவியோட எஃபெக்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேஸ் மாடலில் லைட்டாக தான் அந்த டிண்ட் இருக்கும்னு அதில் ப்ரௌசரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாய்ஸை பொறுத்தவரையில் பெருசாக நமக்கு நாய்ஸ், ஏன்னா இதில் ஆப்வியஸ்லி என்ன சொல்கிறது என்ஜின் இல்லை இல்லையா, அதனால நாய்ஸ் கம்மி. இந்த ஆவாஸோடைய சவுண்டும் பெருசாக நமக்கு உள்ளே கேட்கல. அதோடைய அர்த்தம் என்னென்னா இதோடைய டேம்பிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் டேம்பிங்னு சொல்ல முடியாது, நியூட்ரலான ஒரு ஸ்டைலில் இருக்குது. ஆனால் டயர் நாய்ஸ் வந்து பேட்டர்ட் ரோட்ஸில் கண்டிப்பாக கேட்குது. அது இந்த ஈவிக் ஸ்பெசிஃபைட் டயராக இருந்ததுக்கப்புறம் இருக்குது. மேபி நீங்கள் வந்து இந்த டயரை மாற்றி ஆஃப்டர் மார்க்கெட்டில் பெட்டரான டயர் போடும்போது அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேட்டரி பொறுத்தவரையில் பிளேட் பேட்டரி டெக்னாலஜி பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 49 kWh வரும், 61 kWh. இது 61 kWh. பேட்டரிக்கான வேரண்டி நமக்கு தெரியும், 8 years 1,60,000 kilometers கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டர் சிஸ்டமுக்கும் அது வரும். அதனால் வேரண்டி பற்றி நமக்கு பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. மாருதியை பொறுத்தவரையில் சர்வீஸ் சென்டர்ஸும் நூக் அண்ட் கார்னர்ஸில் இந்தியாவுடைய எல்லா லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால அதுவும் பெரிய ட்ரபிளாக இருக்காது. இப்போ ஐஸ் வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரையில் மாருதியோடைய சர்வீஸ் சென்டரையோ இல்லை ரிலையபிலிட்டிலையோ நமக்கு டவுட் இல்லை. ஈவிஸ் வந்து அவங்க பண்ணும்போது ரிலையபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சர்வீஸ் பற்றின ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கும் போது, இப்போ நாங்கள் மாருதி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆக்சுவலி இந்த கார் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸாவில் வாங்குவீங்க. ஆனால் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற 2000 அரீனா அண்ட் நெக்ஸா ஷோரூம்ஸில் வந்து இதோடைய
சார்ஜர் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 250 கிலோமீட்டருக்கு ஒரு சார்ஜர் அவங்கக்கிட்ட மாருதி ஸ்பெசிஃபிக்கில் இருக்குது. அது போக ப்ரைவேட் சார்ஜர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படின்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை இல்லைன்னு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் லொக்காலிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுற ஏரியாவுக்கு பொறுத்த மாதிரி இதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் ஈவிஸ் நமக்கு ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது அப்படின்னு இருக்கும் காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு சிட்டியோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோன்னா 2 வீலரில் டெக்னிக்கல் டீம் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறது மாதிரி ஒரு ரேப்பிட் சப்போர்ட்டுக்கான ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும். இப்படி அந்த ஃபஸ்ட் டைம் ஈவி பையர்ஸ் ஆகலாம், இல்லை ஒரு கார் தான் நம்ம வச்சுருக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஈவிஸ் வாங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட்டே வந்து ரீசேல் பற்றினது தான். இப்போ நீங்கள் மாருதி சுசுக்கியோட ப்ராடக்ட்ஸில் ரீசேல் பற்றி நமக்கு கவலை இருக்காது. ரீசெண்டாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு 2 லட்சம் ஓடின செகண்ட் ஜென் ஷிஃப்ட்டுக்கு வந்து 3,4 லட்சம் ரூபாய் ஒருத்தங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி, அந்த அளவுக்கு அதுக்கு ரீசேல் இருக்குது. அப்படின்னா ஈவிஸுக்கு வந்து ரீசேல் பற்றின பிரச்சனைக்காக மாருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்ததோட அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் 3 வருஷம் தாண்டி விற்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க ஒரு பை பேக்குன்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. மாருதிக்கே நம்ம அதை கொடுக்குறோன்னா 60% ஆஃப் காஸ்ட், அதில் எக்ஷோரூம் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும், ஆன் ரோட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இருக்காது. அதே இது 4 வருஷம் தாண்டி நம்ம கொடுக்குறோன்னா 50% ஆஃப் காஸ்ட்டுக்கு வந்து பைபேக் பண்ணுறதா இருக்குது. இது வந்து இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அதை அஷ்யூர் பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக டீலர்ஷிப்பில் இதை பற்றி கேட்டுக்கோங்க, அவங்கக்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க, நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக நல்ல ஸ்கீம். இப்போது இந்த ஈவிஸ் பற்றின இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு வருது, இந்த மாதிரி பேட்சி ரோட்ஸ்ல எல்லாம் கொண்டு போக முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பாக இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் நம்ம போகிற ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக கொண்டு போகணும். போயிட்டு ஏறினோன்னா டப்புன்னு பிரேக் அடித்தோன்னா தானே வெஹிக்கிள் வந்து கம்ப்ரஸ் ஆகும், அது வந்து ஆகாமல் பார்த்துக்கிடணும். இன்னொன்று, நம்ம இதோட அண்டர்பெல்லி பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்க்ராப் ஆனால் கூட பேட்டரியை ஹிட் பண்ணாது. ஏன்னா பேட்டரியிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெயில் பெனிட்ரேஷன் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, IP67 சர்டிஃபைடாக இருக்கும். அதனால் பேட்டரியை கண்டிப்பாக பாதிக்காது. பேட்டரியை சுற்றி நமக்கு வந்து ஒரு பெரிய என்க்ளோஷர் இருக்கும், அதை சுற்றி வந்து நமக்கு கூலிங்கான ஒரு ஃப்ளூயிட் வந்து ரன் ஆகும். ஆனால் நம்ம பேட்டரி இருக்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி போனோன்னா சேஃபாக இருக்கும். இப்போ ரியர் சீட்டோட இதை நான் குவிக்காக சொல்கிறேன். நம்ம இன்டீரியரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தை சப்போர்ட் ஸ்டோரி அதுதான். ரைடை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்ஸில் போகும்போது ஒரு பிட் ஆஃப் பவுன்ஸ் இருக்குது, வெர்டிக்கல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ரோல் எல்லாம் கண்டெய்ன்டாக வச்சுருக்காங்க. நாங்கள் காலையில் டு மத்தியானம் ஓட்டும் போது ஹைவேலெல்லாம் செக் பண்ணோம், ரோல் எல்லாம் கரெக்டாக கண்டெய்ன்டாக தான் வச்சுருக்காங்க. ஒரு எவிடன்ஸ் சாஃப்ட்னஸ் எப்போ அதோட சைடு எஃபெக்டை காட்டோம்னா, இந்த மாதிரி அந்த பேட்டரில் ஏறும்போது ஒரு சின்ன பவுன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இது ஒரு காங்கிரீட் ரோடு, அதுக்காக தான் காங்கிரீட் ரோடோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் இந்த ரோட்டில் ஓட்டுறோம். இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்கு முடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெச் கன்னியாகுமரி டைரக்ஷனில் போகுது. அந்த லெஃப்ட் டைரக்ஷன் தான் திருநெல்வேலிக்கு வரும். கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் கண்டிப்பாக கிடையாது. அது மேபி இந்த பிளாக்காக சிலவங்களுக்கு அப்படி தோணலாம், ஆனால் ஓவரால் அந்த ஃபீல் இல்லை, ஹெட் நோடு இல்லை. பிரேக்கோட எஃபெக்ட்டும் பெருசாக நமக்கு இங்கே ஃபீல் ஆகலை. நாங்கள் அதை ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணனால தான் நான் சொல்கிறேன். அதோட டைமிங் என்ன லெவலில் இந்த வீடியோ லெங்க் இருக்குன்னு நமக்கு தெரியல. இப்போ சிலவங்களோட ரெக்யர்மெண்ட்டில் வந்து சிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கும், ரியர் சீட் வந்து ரொம்ப தேவையாக வராது. அவங்களுக்கு நான் சொன்ன இந்த பிரச்சனை சுத்தமாக இஷ்யூவாக இருக்காது. ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல்லி பேக்டான ட்ராவல் ஸ்டைலில் இருக்கிறவங்க நீங்கள் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி டெசிஷன் எடுத்து. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு டே ஃபுல்லாக இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, ஒரு ஜாப்பனீஸ் வெர்ஷன் ஆஃப் ஈவி எப்படி இருக்குன்னு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ சில பிராண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும், சில பிராண்ட்ஸ் வந்து டெக்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இவங்க அந்த ஒரு எல்லாத்தையும் டச் பண்ணுற ஒரு ப்ராக்டிகாலிட்டி பேஸ்டான ஒரு ப்ராடக்ட்னு நமக்கு இது ஃபீல் ஆகுது. அந்த செட் ஆஃப் பையர்ஸ் ஆஃப் டார்கெட் பண்ணி தான் இதில் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ப்ளஷ்ஷான இன்டீரியர்னால் இதை நம்ம பார்க்க முடியாது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஈவியாக நம்ம இதை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டான ஒரு ஸ்டைலில் இது இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் பீப்புளுக்கு இனிஷியலி வரக்கூடிய ஒரு பெரிய கன்சர்னு அந்த குறுக்கியான டிசைன் தான். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆக வேண்டிய ஒரு கட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிற எல்லா நியூ ஜென்ரேஷன் டிசைன்ஸும் இப்படி தான் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக கூட ஒரு பாட்காஸ்ட்டில் அதை பேசியிருந்தோம். நம்ம ஒரு கன்வென்ஷனல் ஸ்டைலில் இருந்து எல்லா குளோபல் டிசைனர்ஸும் வேற ஒரு ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. நான் அதை நார்மலைஸ் பண்ண பேசலை, அதான் உண்மை. எங்களுக்கும்
அந்த பழைய கார்ஸ் தான் பிடிக்குது. ஆனால் நம்ம ரியாலிட்டிக்குள்ளே வந்து தானே ஆகணும், அதுதான் ஒரு ஃபேக்ட். இப்போது ரேஞ்சை பற்றின ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். எனக்கு ஃப்ரெண்டில் இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தெரியுது, 111.8 கிலோமீட்டர் இப்போ ஓட்டி இருக்கோம். நாங்கள் இது போட்ட ட்ரிப் இது. அந்த ட்ரிப்பில் நம்மளுடைய இதில் இன்னும் 55% பேட்ரி இருக்குது. 86% பேட்ரி இருக்கும்போது தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாடானே? இப்போ அதில் அந்த எம்ஐடியில் வரக்கூடிய இதுபடி பார்த்தா, ஆனால் இவிஸுக்கு நம்ம வந்து ரேஞ்சை வந்து கிலோவாட் ஹவரை 1 கிலோவாட் ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போக முடியும்னு பார்ப்போம். இது வந்து 5.7 மீட்டரில் காட்டுது. ஆனால் இது ரியாலிட்டி கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து எக்ஸ்டீரியர் எடுக்கும்போது ஆஃபீஸுக்கு பின்னாடி விட்டு கொஞ்சம் நேரம் ஏசியில் விட்டுருந்தோம். முதல்ல இன்ட்ரோ எங்கள் வீட்டில் எடுக்கிற நேரத்தில் நான் உள்ளே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம், எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக. அப்போவும் ஏசி போட்டுட்டு இருந்தோம். அப்படி பார்த்தோம், சிட்டியில் ஓட்டினோம், கொஞ்சம் ஹை ஸ்பீடெல்லாம் அந்த காங்கிரீட் ரோட்டில் ஓட்டி பார்த்தோம். மிக்சடாக ஒரு 6 கிலோமீட்டர்னு வைங்களேன், 1 கிலோவாட் ஹவர். ஆனால் ரியாலிட்டியில் கண்டிப்பாக இதுக்கு மேலே கொடுக்கும். கேரண்டியாக வந்து ஒரு 460 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கிடைக்கும்னு சொல்கிறாங்க மாருதி சைடில் இருந்து நம்ம விசாரிக்கும் போது. நீங்கள் அது வந்து அவங்கக்கிட்ட ஒரு தடவை கூட கேட்டுக்கோங்க. இப்போ இந்த 61 கிலோவாட் ஹவருக்கு வந்து 543 வந்து எம்ஐடிசி மாடிஃபைடு இந்தியன் டிரைவிங் ஸ்டைலில் வந்து எடுக்குது. அதாவது நம்ம ஏஆர்ஐ ஃபியூல் எக்கனாமி மாதிரி. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக 460 கிடைக்கும்னு மாருதியும் சொல்கிறாங்க, நம்மளும் நம்புகிறோம். அந்த ஸ்டைலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ரொம்ப அடித்து ஓட்டணும்னு அது கிடைக்காது. ஹைவேஸில் அடித்து ஓட்டுறதுக்கான ப்ராடக்ட் இல்லை. நம்ம டீசெண்டான லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே ஓட்டணுன்னா கரெக்டாக இருக்குது. இந்த காரில் இன்னொரு பாயிண்ட் கூட எங்களுக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, ஆப்வியஸ்லி இவிஸில் வந்து பேட்டரி கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஹைவேஸ்லையும் சரி சிட்டிலையும் கொஞ்சம் பிளான்டாக தெரியும். அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட பெட்டரான பில்டான ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த மாடல் வந்து யூரோப்லேயும் இதே ஸ்டைலில் தான் செல் ஆகுது, இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி அங்கே போகுது. அப்போ அந்த பில்டு குவாலிட்டியில் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் மேலே இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த சேஃப்டி பற்றின அவேர்னஸுக்கும் சேஃப்டியோடைய அந்த கரண்ட் சினாரியோக்கும் குவாலிட்டியில் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக அதை ஓட்டியாச்சு. நீங்கள் ரேஞ்ச் பற்றியெல்லாம் நாங்கள் பேசின நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காரோடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வேர்டிக் ஸ்டேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 கார் கராஜில் ஒரு காராக நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஈவி வாங்குறதுல வரக்கூடிய நிறைய டவுட்ஸை இந்த ப்ராடக்ட் அட்ரஸ் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தோன்னா மாருதியோட ஒரு லேபிள். நாங்கள் நிறைய ஈவி கார்ஸ் ரிவ்யூ பண்ணுறதுல இந்த ரோட்ரி இந்த கியர் செலக்டரில் இருந்தே இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 10-8 தடவை தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த காரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவே இல்லை. நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்காக பிளான் பண்ணும்போது இந்த கார் வந்து நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த டீம் கன்னியாகுமரின்னு ஓடி வந்த வெஹிக்கிள். இதே வெஹிக்கிளை வந்து முதல்ல நானும் ஒரு சின்ன டிரைவ் எடுத்திருந்தேன். அதை நம்ம பாட்காஸ்ட்டில் நம்ம பேசியிருந்தோம். 4000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடியாச்சு. இது ஓட்டின நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்டோம். அவங்களும் ரிலையபிலிட்டியில் பிரச்சனை இருக்காது, நிகில்ஸே இல்லை அப்படின்னாங்க. ப்ளஸ் சர்வீஸுக்கான பாயிண்ட் நம்ம அது பேசணும். மாருதியோடைய அந்த சர்வீஸ் நெட்வொர்க்கை பற்றி பேசணும். அப்புறம் சார்ஜிங் நெட்வொர்க்கோடைய அந்த ஆப்பும் ஆகட்டும், ப்ளஸ் மாருதி ஒரு டீலர்ஷிப்பில் வச்சுருக்கிற சார்ஜர்ஸ் பற்றி பேசணும். இப்போ ரைடை பற்றி நம்ம பேசும்போது ஒரு ப்ளஷ்ஷும் இல்லை, ரொம்ப ஸ்டிஃப் இல்லாமல் ஒரு ஸ்டைலில் இருக்குது. அது யாருக்கு பிடிக்கும்னு நான் உள்ளே பேசியிருக்கேன். திருப்பி நான் பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படி இது வந்து மாருதியோட ஒரு ஃபஸ்ட்டு ஈவி. இந்த ஓவரால் இந்த ஒப்பீனியனில் மாருதி நல்லா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். பேஸும் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம பேசின எல்லா பாராமீட்டர்ஸையும் உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒருக்கா கூட செக் பண்ணி நீங்கள் இதை வாங்க. இப்போ ரெகுலராக நம்ம பண்ணுற ஸ்டைல் இல்லாமல் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தென் பை ஃப்ரம் மோட்டார் வேகன், டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.